வணக்கம். நம்ம தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் வருகின்ற 3ஆம் தேதி என்று கர்நாடகாவிற்கு சென்று அங்கு அந்த மாநிலத்து முதல்வரை சந்தித்து உரையாற்ற இருக்கிறார். என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மேகதாது அணை விஷயத்தை பற்றி தான் பேசுறதாக அரசு வட்டாரத்திலிருந்து தகவல்கள், அரசியல் தகவல்களும் அதுதான் இன்று பேசும் பொருளாகவும் இருந்துகிட்ருக்கு. இங்கே என்ன ஒரு வியப்பு, சந்தேகம் அப்படின்னு சொல்லி கேள்விக்குறி அதுவும் சொல்லலாம். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, காவிரி தீர்ப்பாணையம், நடுவர் மன்ற உத்தரவு, அதே போல் உச்சநீதிமன்ற உத்தரவு, இது எதையும் மதிக்காமல், இந்த ஆணைக்கு எதுக்கும் கட்டுப்படாமல் இன்று வரை தமிழகத்திற்கு தரக்கூடிய தண்ணீரை முறையாக கொடுக்காமல் ஏமாற்றி கொண்டுதான் இருக்கிறது இந்த கர்நாடக அரசு. உச்ச நீதிமன்ற தீர்ப்பையும் மதிக்கிறதில்ல, காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பையும் மதிக்கிறதில்ல, காவிரி நீர் மேலாண்மை வாரியத்தினுடைய அந்த ஆணையையும் மதிக்கிறதில்ல. எல்லாமே நமக்கு சாதகமான ஆணையை தான் பிறப்பிச்சிருக்காங்க. ஆனால் அதை மதித்து அதுக்கு கட்டுப்பட்டு நாம் செயல்படணும் அப்படின்ற ஒரு கொஞ்சம் கூட அதன் மீது உள்ள மரியாதை எதுவும் இல்லாமல் அவங்க இஷ்டத்துக்கு அதை எதுவும் கடைபிடிக்காம தான் இன்று வரை நடந்துகிட்டு இருக்காங்க. ஏன் இதை சொல்ல வரேன்னா, இப்படி இதையே அவங்க தூக்கி காலால் போட்டு மிதிச்சுக்கிட்டு உக்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, முதல்வர் அவர்கள் நேரில் சென்று பேசினால் மட்டும் இதற்கு விவகாரம் தீருமா? அதுதான் இருக்கக்கூடிய பெரிய கேள்வியாகவும் சந்தேகமாகவும், இன்னும் சொல்ல போனால் ஆச்சரியமாகவும் வியப்பாகவும் இருக்கிறது. இவர் போய் அவரிடம் பேசி நமக்கு சாதகமான ஒரு தீர்வை எட்டி விடுவாரா? தீர்வு கிடைத்து விடுமா? கர்நாடகா நமக்கு தண்ணீர் திறந்து விடுமா? மேகதாது அணை கட்டுவதை நிறுத்தி விடுமா? இத்தனை கேள்விகளும் விஜய் அவர்கள் சென்று அவரிடம் பேசி வந்த பிறகுதான் தெரியும். எது போன்ற நிகழ்வு நடக்க இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க மக்களே, நீங்கள் சொல்லுங்கள், என்ன மாதிரியான நிகழ்வு இவருடைய பேச்சுவார்த்தையால் நிகழ இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் அருள்ராம்.